வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அணைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்க மார்க்கெட் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இது உள்ளே இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கேப் அப் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த தேட உடைச்சாங்க. நம்ம தேட உடைச்சாலும் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி அதில் உடச்சி அது ஒரு நல்ல ஒரு புல்லிஷை தெரிஞ்சு நேற்றோட கை வரைக்கும் நம்ம இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் போடல. ஏன்னா இந்த இடம் தாண்டவே சிரமம் நினச்சா ஓப்பனே இதுக்கு மேலே கொடுத்தனால நம்ம இதுக்கு என்ன ரேஞ்சில் போடலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபால் இருந்துச்சு. ஃபால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் லெவல் விட்டு உடைக்கவும் இல்லை, மேலேயும் போல் கீழேயும் போல் இதுக்குள்ளே சைட்வே செட்டப்லேயே கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 12 மணிலேருந்து மார்க்கெட் முடிய வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நம்ம கொடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் செகண்ட் சப்போர்ட் லெவலும் சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் மார்க்கெட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கால் ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ளே தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுலேருந்து பிரேக் பண்ணால் செகண்டை பிரேக் பண்ண முடியல, கிட்ட தொடக்கூட இல்லை. அந்த நியரஸ்ட்டு போணுச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபால் ஆனது தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் சப்போர்ட் லெவல் கொடுத்து இதான் ஸ்ட்ராங் லெவல்னு சொல்லிட்டு திருப்பி இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து திருப்பி மார்க்கெட் முடிகிறப்ப ரெண்டுக்கும் இடையில முடிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இடையில மிடில் முடிச்சிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்து அதே தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி கிளியராக அந்த செட்டப்புக்குள்ளே தான் நடந்து முடிஞ்சுது. ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ் நம்ம அதான் சொல்லியிருந்தோம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து அது பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட் வந்து தேட உடைக்கிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். தேடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சொல்லியிருந்தோம். இதையும் உடைச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிஃப்டி அந்த டபுள் டாப் ஏரியா போனோன்னா அங்கேருந்து சஸ்டெயின் ஆனதான் இந்த இடம் பிரேக் பண்ண முடியாமல் இங்கேருந்து ஃபால் ஆனிச்சு. நம்ம கூட டெலகிராமில் இந்த இடத்த தான் பிடிச்சி 510லேருந்து கிட்டத்தட்ட 780 வச்சு வரைக்கும் போனிச்சு. மார்க்கெட் கிட்டத்தட்ட 800-900 வரைக்கும் போனிச்சு. நம்ம கிட்டத்தட்ட பிடிச்சி 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்ம சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா திருப்பி இதேதான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது 25,370ங்கிற இந்த க்ரீன் கேண்டில் தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதுபோல் இந்த கேண்டில் ஹை தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ இது மேலே பிரேக் பண்ணோன்னா மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணுற வாய்ப்பு உண்டு. இந்த இடத்த பிரேக் பண்ண வச்சால இந்த ஹை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது டே படி. ஆனால் இந்த ரேஞ்சை விட்டு வெளில வரணும். ஆனால் இந்த வர மாதிரி தெரியல, இதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தான் தெரியும் டேவை பார்த்தோம்னா. சரி, ஓகே, நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,506 அப்படிங்கிறது மார்க்கெட் முடிய போகிறக்கோ உள்ள அந்த ஹை. சரி, ஓகே, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,596 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேட பொறுத்தளவுக்கு நிறையா போட்டிருக்கேன். தேட பொறுத்தளவுக்கு 25,652 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை தான் நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டுக்கு மேலே 4வது ஒன்று போட்டிருக்கோம். அது ஆக்சுவலாக இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். 25,700 அப்படிங்கிறது 4வது ரெசிஸ்டன்ஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஒரு நிமிஷம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போன லோ தான் 25,428 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,381 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட லோ தான் 25,327. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டும் இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் இந்த ஃபோர்த்தோடு எடுத்துருவோமா வேணால் இருக்கட்டும். ஏன்னா அடுத்த இந்த இடத்து பிரேக் பண்ணால் இங்கே ரெசிஸ்டன்ஸாக கீழே வரது வாய்ப்பு செட்டப் தான் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடமே இருக்கட்டும், 4வது நம்ம இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஹைலி வால்டைல இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட், அதாவது என்ன சொல்ல போனால் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில வால்டைல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கிளியராக சொல்ல போனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இந்த ஏதாவது ஹையை தாண்டணும். ஒன்று இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணணும், இல்லைன்னா டேவோட லோ பிரேக் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து வால்டைல இதுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம டே கேண்டில் நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இந்த இடம், அது 60,560. ஹையை பொறுத்தளவுக்கு இந்த ஹை அல்ல இந்த ஹை ஆல் டைம் ஹையாக வச்சுப்போம்.
61,760 இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாளைய மார்க்கெட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று என்ன சொன்னோம்னா இந்த கேண்டலுக்கு இன்சைடாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோவுக்கும் ஹைக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா லோவும் பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல, மார்க்கெட் வந்து இன்சைடாக தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு இன்சைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது நிஃப்டியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப. சரி, ஓகே. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 61,103 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 61,217 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவு இன்றைக்கி போன ஹை தான் 61,317. சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 60,887 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 60,816 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ தான் நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு நேற்று போன லோ நேற்றுக்கு முத நாள் போன லோ 60,562 அப்படிங்கிறது நம்ம அடுத்த தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இங்கே தொட்டால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் தொட்டால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும். அதுமாதிரி ரேஞ்சு நல்ல ஒரு வால்டைலாக இருக்கிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வால்டைலாக இருக்கிறது தான் வாய்ப்பு. ஓப்பனிங் வந்து வால்டைலாக இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோசிங் என்ன மாதிரி முடிக்கிறான்னு தெரியல. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைய மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, நிஃப்டி அதே சைடில் தான் இருக்குது. சரி, ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த கேண்டில் லோ தான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருக்கோம். இதை உடச்சிருக்காங்க, இந்த இடத்துல வச்சுப்போம். அதுபடி பார்த்தீங்கன்னா 82,200 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் டேயை பொறுத்தளவுக்கு. நேற்றோட லோ பிரேக் பண்ண வச்சால மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், அது ரொம்ப இருக்க வாய்ப்பில் இந்த கேப் ஃபில்லிங் தான் இருக்கும். அதாவது 81,732 அப்படிங்கிற அந்த 500 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கேப் ஃபில்லிங் இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு. ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணால் தான் நம்ம அடுத்தது ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும், இந்த லோக்கு கீழே சப்போர்ட் வரும். சரி, ஓகே. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் ஹை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். 84,060 அப்படிங்கிறது நம்மளோட டே கேண்டில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் இருக்க வாய்ப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே போல் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணால் தான் நமக்கு அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். எங்கே 84,000 பிரேக் பண்ணால் தான் நம்ம அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளையோட ரேஞ்ச் என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,376 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 82,670 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,785. இதுலேயுமே நிஃப்டி ஸ்டைலில் ஃபோர்த்து இருக்குது 82,957. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 82,132 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது டேவோட லோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றோட லோ 81,934. 81,934 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு அந்த கேப் ஃபில்லிங் சொல்லியிருந்தோம்ல அந்த இடம் நேற்று தான் போட்டிருந்தோம் 81,732. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸு ஒரு ஜோனாக போட்டுறோம். இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேவோட ரேஞ்ச் வந்துடுது. இந்த 82,000 பிரேக் பண்ணால் மட்டும் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ ஜோனுக்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இடையில மார்க்கெட் வால்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழேயும் தொடர்றது வாய்ப்பு, மேலேயும் தொடர்றது வாய்ப்பு இருக்க மாதிரி தான் செட்டப் இருக்குது. இதில் ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் அடுத்தது ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு செட்டப்பும் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இந்த எல்லா ஜோனுக்கும் இடையில இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.